ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி அங்கே பல தீர்மானங்களை கழகத் தலைவர் அவர்கள் நிறைவேற்றினார். உங்களுக்கு அனைவருக்கும் நன்றாக தெரியும். அதனை ஒட்டி மீண்டும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் காணொலி காட்சி மூலமாக மாவட்ட செயலாளர் கூட்டத்தையும் கூட்டி பேசியிருக்கிறார்கள். அதன் பிறகு நாங்களும் மாவட்ட செயற்குழு கூட்டத்தை கூட்டி விவாதித்திருக்கிறோம். அதையெல்லாம் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் 3 சட்டமன்ற தொகுதியிலையும் தொடர்ந்து ஒன்றிய வாரியாக பகுதி வாரியாக செயற்குழு கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். இந்த BLA2 BLC அந்த பொறுப்பாளர்கள் எல்லாம் வைத்து தொடர்ந்து கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். நேற்று வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியில் 5 கூட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். இன்னைக்கு ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் 5 கூட்டங்கள் நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறோம். 4வது இப்போ பேசிக்கொண்டிருக்கிறோம். 5வது இப்போ பேச போகிறோம். நாளுக்கு தளியில கூட வச்சிருக்கிறோம். அந்த பொதுக்குழுவில் சிறப்பான ஒரு தீர்மானத்தை மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் கொண்டு வந்தாங்க. மண் மொழி மானம் காக்க ஒருங்கில் தமிழ்நாடு என்ற ஒரு அற்புதமான தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். ஒரு அணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பின் கீழ் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 16வது கழக தேர்தல் நடத்த வேண்டும் என்று அதில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அந்த தீர்மானத்தின்படி இப்போ அந்த பணிகள் எல்லாம் நடத்த வேண்டும் என்று மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை துவங்கி 75 வருஷம் ஆச்சு. இந்த 75 வருஷத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ கட்சிகள் ஆரம்பித்தாங்க, காணாமல் போயிட்டாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு எளிமையோட இன்னைக்கு ஆட்சியில் இருக்குது என்று சொன்னால் இந்த கட்சியோட கட்டமைப்பு தான் அது காரணம். அந்த கட்டமைப்பு சரியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இப்போது 16வது கழக தேர்தல் நடத்தி புதிதாக உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. அதை எப்படி சேர்த்தணும், என்ன பண்ணணும் அப்படின்னு கூட தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்க எல்லாம் டிவியில் பார்த்துருப்பீங்க, பேப்பர்ல படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் உங்களை இடத்துல சொல்லி கழக தலைவர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த பகுதியை பொறுத்தவரையில 55 பூத் இருக்குன்னு நினைக்கிறேன். 55 பூத் இருக்கு. அதுக்கு 12 பேர் பொறுப்பாளர் போட்டிருக்கோம். 55 BLA2 போட்டிருக்கோம். ஒவ்வொரு பூத்துக்கும் BLC போட்டிருக்கிறோம். 1000 ஓட்டு இருந்தா 10 பேர் BLC போட்டிருப்போம். 800 ஓட்டு இருந்தா 8 பேர் போட்டிருப்போம். 600 ஓட்டு இருந்தா 6 பேர் போட்டிருப்போம். 400 ஓட்டு இருந்தா 4 பேர் போட்டிருப்போம். இது தவிர்த்து இப்போ புதிதாக ஒரு நல்ல யாரெல்லாம் செல்போன் ஆபரேட் பண்றாங்களோ அந்த பூத்துல 30 வயசுக்கு உள்ள இருக்கக்கூடியவங்களை ஒருத்தரை நியமிச்சு அவங்களையும் இந்த பூத் கமிட்டியில போட்டிருக்கிறோம். ஆக மொத்தம் ஒரு பூத்துல ஒரு 1000 ஓட்டு இருக்குன்னு சொன்னா அதுக்கு ஒரு 12 பேர் இப்ப இருக்கிறோம். 1000 ஓட்டு இருந்தா